Bismillahirrahmanirrahim. Welcome to Katpoom kanitham YouTube channel. இன்று நாம் ஒரு முழு எண்ணிலிருந்து அதனிலும் சிறிய முழு எண்ணை எவ்வாறு கழிப்பது என்பதை பார்ப்போம். எண்களை கழிப்பது அதாவது முதலில் நாம் கற்ற கூட்டலை போன்றதே, ஆனால் கழிக்கும் போது சில முக்கிய வித்தியாசங்கள் காணப்படுகின்றது. முக்கிய வித்தியாசமானது இங்கே ஒழுங்கு முக்கியம். அதாவது கூட்டலில் ஒழுங்கு மாறினாலும் விடை ஒன்றாகும். உதாரணமாக 7ஐயும் 2ஐயும் கூட்டினால் விடை 9 ஆகும். அதேபோல் 2ஐயும் 7ஐயும் கூட்டினாலும் விடை 9 ஆகும். இங்கே ஒழுங்கு முக்கியமில்லை. 7ஐ முதலில் எழுதி 2ஐ இரண்டாவதாக எழுதினாலும் இவ்விரண்டையும் கூட்டினால் கிடைப்பது 9 ஆகும். அதேபோல் இங்கே 2ஐ முதலில் எழுதி 7ஐ இரண்டாவதாக எழுதி இவ்விரு எண்களையும் கூட்டினாலும் கிடைப்பது 9 ஆகும். ஆனால் கழிக்கும் பொழுது ஒழுங்கு முக்கியம். இங்கே நாங்கள் கழித்தலை இவ்வாறு எழுதினால் 7இலிருந்து 2ஐ கழித்தால் விடை 5 ஆகும். அதேபோல் இங்கே 2ஐ முதலில் எழுதி 7ஐ இரண்டாவதாக எழுதினால் விடை ஒரே விடையாக அமையாது. எனவே கழிக்கும் பொழுது எண்களின் ஒழுங்கு முக்கியம். அதாவது எண்கள் அமையும் ஒழுங்கு முக்கியமானது. கூட்டும் பொழுது ஒழுங்கு மாறினாலும் விடை ஒன்றாகும். ஆனால் கழிக்கும் பொழுது ஒழுங்கு மாறினால் வித்தியாசமான விடை கிடைக்கும். அது முதலாவது டிப்ஸ். இரண்டாவதாக கவனிக்க வேண்டியது, கூட்டுவதைப் போலவே கழிக்கும் போதும் ஒன்றினடுத்த இலக்கங்களை வேறாகவும் 10 இலக்கங்களை வேறாகவும் கழிக்க வேண்டும். இங்கேயும் எண்களின் ஒத்த இடப்பெருமான இலக்கங்கள் ஒன்றன் கீழ் ஒன்று அமையுமாறு எண்களை எழுதி கொள்ள வேண்டும். இவ்வாறு ஒழுங்குமுறையில் எழுதும் போது கவனிக்க வேண்டியது, எவ்வெண்ணிலிருந்து கழிக்கிறோமோ அதை மேலேயும் எவ்வெண்ணை கழிக்கிறோமோ அதனை கீழேயும் எழுத வேண்டும். அதாவது உதாரணமாக 48லிருந்து 35ஐ கழிப்பதானால் முதலில் இவ்வெண்களை ஒழுங்குமுறையில் எழுத வேண்டும். அதாவது எண்களின் ஒத்த இடப்பெருமான இலக்கங்கள் ஒன்றன் கீழ் ஒன்று அமையுமாறு எண்களை எழுதி கொள்ள வேண்டும். 48, 35. இங்கே முதலில் நாங்கள் எதை 48லிருந்து 35ஐ கழிக்கிறோம். எனவே 48ஐ மேலேயும் 35ஐ கீழேயும் எழுத வேண்டும். அதன் பிறகு ஒன்றுகளை முதலில் நாங்கள் ஒன்றினடுத்த இலக்கங்களை முதலில் கழிக்க வேண்டும். அதாவது 8லிருந்து 5ஐ கழித்தால் 3. அதன் பிறகு 4லிருந்து 3ஐ கழித்தால் 1. எனவே 48லிருந்து 35 போனால் 13 ஆகும். இங்கே இன்னொரு விடயத்தை கவனிக்க வேண்டும். அதாவது இலக்கங்களை கழிக்கும் பொழுது முதலில் ஒன்றினடுத்த இலக்கத்திலிருந்து துவங்க வேண்டும். அதாவது ஒன்றினடுத்த இலக்கங்களை முதலில் கழிக்க வேண்டும். அதன் பிறகு வலமிருந்து இடமாக ஒவ்வொரு இடத்து இலக்கங்களையும் கழிக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் இரு இடப்பெருமான எண்களை எவ்வாறு கழிப்பது என்பதை பார்ப்போம். அதாவது 55லிருந்து 42ஐ எவ்வாறு கழிப்பது. முதலில் எண்களை ஒத்த இடப்பெருமான இலக்கங்கள் ஒன்றன் கீழ் ஒன்று அமையுமாறு எண்களை எழுதி கொள்ள வேண்டும். ஆகவே 55, 42 ஒரே இடப்பெருமான இலக்கங்கள் ஒன்றன் கீழ் ஒன்று அமையுமாறு ஒழுங்குமுறையில் எழுதி கொள்ள வேண்டும். பின்னர் இதனை கழித்தால் 5லிருந்து 2 போனால் 3, 5லிருந்து 4 போனால் 1. ஆகவே விடை 13 ஆகும். இன்னொரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம். அதாவது 3 இடப்பெருமான எண்களை எவ்வாறு கழிப்பது என்பதை பார்ப்போம். இங்கே நான் 155ஐ 121 அதாவது 155லிருந்து 121ஐ கழிக்க வேண்டும். முதலில் எண்களை ஒத்த இடப்பெருமான இலக்கங்கள் ஒன்றன் கீழ் ஒன்று அமையுமாறு எழுதி கொள்ள வேண்டும். 155, 121. 155லிருந்து 121ஐ கழிக்க வேண்டும். 5 முதலில் ஒன்றினடுத்து அதாவது முதலில் ஒன்றுகளை கழிக்க வேண்டும். ஆகவே 5லிருந்து 1 போனால் 4.
அதன் பிறகு 10 இலக்கங்கள், அதாவது 10களை கழிக்க வேண்டும். 5லிருந்து 2ஐ கழித்தால் 3. இங்கே 100 1, இங்கேயும் 100 1. ஆகவே 1லிருந்து 1 போனால் 0. 0ஐ இங்கே எழுத தேவையில்லை. ஆகவே விடை 34 ஆகும். இன்னொரு உதாரணத்தை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். அதாவது 1981லிருந்து 492, அதாவது 1981லிருந்து 492ஐ கழிக்க வேண்டும். முதலில் எண்களை ஒத்த இடப்பெறுமான இலக்கங்கள் ஒன்றன் கீழ் ஒன்று அமையுமாறு எண்களை எழுதிக் கொள்ள வேண்டும். 1981 492 இவ்வாறு எழுதி கொண்டால், இப்பொழுது நாங்கள் 1லிருந்து 2ஐ கழிக்க முடியாது. ஆகவே நாங்கள் இந்த 8லிருந்து 1ஐ கடனாக பெற்றால் இது 11ஆக மாறுகிறது. இந்த 11லிருந்து 2ஐ கழித்தால் 9 ஆகும். ஆகவே இந்த 8லிருந்து 1 போயுள்ளதால் இப்பொழுது இந்த 8 7ஆக மாறியுள்ளது. ஆகவே 7லிருந்து 9ஐ கழிக்க வேண்டும். 7லிருந்து 9ஐ கழிக்க முடியாது. எனவே இந்த 9லிருந்து 1ஐ கடனாக பெற வேண்டும். அப்பொழுது இந்த 7 17ஆக மாறுகிறது. 17ஆக மாறினால் 17லிருந்து 9 போனால் 8 ஆகும். இந்த 9லிருந்து 1 இங்கே போயுள்ளதால் இந்த 9 இப்பொழுது 8ஆக மாறியுள்ளது. ஆகவே 8லிருந்து 4 போனால் 4 ஆகும். ஆயிரங்களில் உள்ள 1லிருந்து போகக்கூடிய இங்கே எதுவும் இல்லை, இங்கே 0. ஆகையால் 1லிருந்து 0 போனால் 1 ஆகும். ஆகவே 1981லிருந்து 492ஐ கழித்தால் கிடைப்பது 1400, விடையாக கிடைப்பது 1489 ஆகும். இம்முறையில் தான் ஒரு முழு எண்ணிலிருந்து அதனிலும் சிறிய முழு எண்ணை கழிப்பது. இங்கே ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். அதாவது உதாரணத்துக்கு இவ்வாறு இருந்தால் இவ்வாறான எண்களை எவ்வாறு கழிப்பது என்பது. அதாவது 402லிருந்து 15ஐ கழிக்க வேண்டும். முதலில் நாங்கள் எண்களை ஒத்த இடப்பெறுமான இலக்கங்கள் ஒன்றன் கீழ் ஒன்று அமையுமாறு எழுதிக் கொள்ள வேண்டும். ஆகவே 402 15 இவ்வாறு எழுதி கொண்ட பிறகு இப்பொழுது நாங்கள் 2லிருந்து 5ஐ கழிக்க முடியாது. இங்கே 2 5ஐ விட சிறிய எண். ஆனால் 0லிருந்து 1ஐ பெறவும் முடியாது. என்ன பண்ற? அப்பொழுது நாங்கள் இதனை இந்த முழு 40, 2 இடப்பெருமானம் கொண்ட இந்த 40ஆக கருதி இந்த 40லிருந்து 1ஐ இங்கே கடனாக பெற வேண்டும். 40லிருந்து 1ஐ இங்கே பெற்றால் இது 12 ஆக மாறுகிறது. எனவே 12லிருந்து 5 போனால் 7 ஆகும். இந்த 40லிருந்து 1ஐ இங்கே கொடுத்துள்ளதால் இந்த 40 39ஆக மாறுகிறது. ஆகவே இப்பொழுது 9லிருந்து 1 போனால் 8 ஆகும். அதன் பிறகு 3லிருந்து 0 போனால் 3 ஆகும். இதுதான் விடை. இப்பொழுது நாம் 5002லிருந்து 148ஐ கழிப்போம். இதனை கழிக்கும் பொழுது இங்கே 2லிருந்து 8ஐ கழிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் 2 8லும் சிறிய எண். ஆனால் இடது பக்கத்தில், அதாவது 10 இடத்தில் உள்ளது 0, 100 இடத்தில் உள்ளதும் 0. எனவே நாங்கள் இங்கே இதனை முழு எண்ணாகிய இந்த 500லிருந்து 1ஐ இங்கே கடனாக பெற வேண்டும். அவ்வாறு கடனாக பெற்றால் இந்த 1 இங்கே
வருவதனால் இந்த 2 12ஆக மாறுகிறது. ஆக இந்த 12லிருந்து 8ஐ கழித்தால் 4 ஆகும். இந்த 500லிருந்து 1 இங்கே கொடுத்துள்ளதால் இப்பொழுது இந்த 500 என்பது 499ஆக மாறியுள்ளது. ஆகவே இப்பொழுது நாங்கள் 9லிருந்து 4ஐ கழித்தால் 5 ஆகும். அதன் பிறகு இந்த 9லிருந்து இந்த 1ஐ கழித்தால் 8 ஆகும். அது 4லிருந்து 0 போனால் 4 ஆகும். ஆகவே 5002லிருந்து 148ஐ கழித்தால் விடை 4854 ஆகும்.